எப்பவுமே இப்படி இருக்காதுல்ல, வேற மாதிரி தானே இருக்கும். நான் போட்டா கொஞ்சம் பால் ஊத்தி தான் எடுத்துட்டு வருவேம்மா. இது செல்லம்மா போட்ட ஜூஸ். அதான் வெறும் பாலத்தை மட்டும் போட்டு ஜூஸ் போட்டு வச்சிருக்கா. குடிமா, இதுவும் டேஸ்டா தான் இருக்கும். எத்தே, இது செல்லம்மா சித்தியா போட்டவே? ஆமாம்மா, இது செல்லம்மா தான் போட்டு தந்தா. அவ உன் மேல இப்பெல்லாம் ரொம்ப பாசமா இருக்காம்மா. அடிக்கடி என்கிட்ட வந்து ஜூஸ் போடட்டான்னு கேப்பா. நான் இப்பதான் போட்டு கொடுத்தேன், அப்பதான் போட்டு கொடுத்தேன்னு சொல்லுவேனா, அந்த ஆளு போயிருவா. இன்னைக்கு நம்ம ஆதல பழத்தை பிச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க. என்னையே பால் கறக்க வச்சுட்டு அவதான் பிச்சி ஜூஸ் போட்டிருக்காம்மா. உன் மேல செல்லம்மா அக்கறையா இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல, குழந்தை வரப்போகுதுல்ல, அதுதான் காரணம். யாருக்குதான் பிள்ளைகள்னா பிடிக்காது? எத்தே, எனக்கு இப்ப ஜூஸ் குடிக்க இஷ்டம் இல்லை. ஏம்மா மருமவளே? எத்தே, இந்த ஜூஸ் இவ்வளோ கலராக இருக்கிறத பார்த்ததும் எனக்கு குடிக்கவே பிடிக்கல. நீங்கள் போட்டு தர ஜூஸ் தான் நல்லா இருக்கும் தே. எம்மாடி மருமவளே, நான் வேணா இதுல கொஞ்சம் பாலை கலந்து எடுத்துட்டு வரட்டுமா? ஆஹா, வேண்டாம் தே. இனி எனக்கு ஜூஸ் வேணும்னா நானே வந்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் கஷ்டப்பட்டு போடாண்டா, சித்தி போடவே வேண்டாம். ஏம்மா, எனக்கு என்ன அப்படி கஷ்டம்? ஏன் மருமவளுக்கு நான் செய்யேன். இல்லத்த, ஒரு நேரத்தில் ஒரு மாதிரி கலரில் வருதா ஜூஸ், எனக்கு குடிக்க பிடிக்க மாட்டேங்குது. ஒரே மாதிரி போட்டு தந்தா பரவாயில்ல, நீங்கள் ஒரு மாதிரி போடுறிய, சித்தி ஒரு மாதிரி போடியா, எனக்கு ஒரு மாதிரி வாந்தி வருது தே. என்ன ஜூஸ் வேணும்னா நானே போட்டுக்கிட்டேன். அப்படி சொல்றியம்மா, பார்க்கவே கலர் பிடிக்கலையோ? ஆமாத்தே, பிடிக்கலந்தாங்க, நீங்களே குடிச்சிருங்க. எனக்கு இப்ப ஜூஸ் குடிக்க இஷ்டம் இல்லம்மா, காபி குடிக்க போறேன். உனக்கு அத்தை ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரட்டுமா? இப்போ எனக்கு எதுவும் வேண்டாத்த. வேணும்னா நான் உங்கள்கிட்ட பிறகு கேட்கேன். சரிம்மா மருமவளே. ஓஹோ, அத்தையை ஜூஸ் போட விடாம அவங்க கெடுத்துருக்காவ. அப்போ இந்த ஜூஸ்ல ஏதோ கலந்துருக்கு. நல்ல வேளை அத்தை சொன்னவனை குடிக்க முன்னால. நான் கூட அத்தை தானே கொண்டு வந்திருக்காவ, குடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் அந்த செல்லமச்சத்தில் போட்டு கொடுத்துருக்காவளா, அந்த குழந்தை அப்பவே சொன்னா, என் குழந்தைய கலைக்க தான் ஏதோ பண்ணியாவே நீ. அவள் சொன்னது எல்லாம் உண்மையாக தான் இருக்கு. அவிய கையால் தான் நான் குடிக்க மாட்டேன்ட்டு அத்தைட்ட கொடுத்து விட்டுருக்காவளா. பார்த்துக்கிட்டு என்னதான் பண்ணியாவ நீ. ஏன்னு எது தந்தாலும் யார் செஞ்சதுன்னு கேட்காம நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன். யார் வேணாலும் வருத்தப்பட்டு போட்டோம், கோவப்பட்டு போட்டோம். எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். இவைய விட்டாச்சுன்னா அத்தை செய்தல கூட போய் ஏதாவது கலந்து தந்துருவா போல இருக்கே. இதெல்லாம் சரி வராது. என்ன நம்மளுக்கு எது தேவையோ நம்மளே செஞ்சுக்கிடணும். ஷே, எத்தனை நாளைக்கு தான் அப்படி பயந்து சொந்த வீட்டிலே வாழ்றது? அவியன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அதுதான் நல்லது. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவளுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? நானே ஓடி ஓடி போய் செய்ய தான் முடியுமா? செய்ய போனாலும் அத்தை ஆசுவாவே. எதுக்குலாம் தான் பயப்படுறது? இந்த குழந்தைகிட்ட சொல்லி இவ 2 பேரும் விரட்ட சொல்லணும். அவ வேற எனக்கு கொலுசு வாங்கி தந்துட்டாவனு என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு தெரியா. எப்படி வீல விரட்ட? நானும் அவ ஆணு கத்துவா காதுக்குள்ளர கேட்கலாம்ல நினைச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். ஒரு சத்தமும் இன்னும் வரலையே. ஏக்கா, அவ்வளவு பவர்ஃபுல்லான மாத்திரையோ? ஆமா செல்லம்மா, ஒரு சத்தமும் வரலையே. வாரம்க்கா, மெதுவா வாரம், வெயிட் பண்ணுங்க. செல்லம்மா, என்ன மைனி ஜூஸ் எங்க எடுத்துட்டு வரியா? சரக்கு குடிக்கலையோ? ஆமா, இதுல என்ன இருக்கு? ஏன் மைனி, எதுக்கு அப்படி கேக்குறியா? இல்ல செல்லம்மா, நான் போட்ட இவ்வளவு கலரா இருக்காது. இது பார்க்கவே ரொம்ப கலரா இருக்குல்ல.
அது வரைக்கும் அந்த தங்க கொலுசை போட்டுட்டு சீன் போடுவாளேக்கா, அதை பார்க்க பார்க்க வயிற்றுச்சலா இருக்குமே. அந்த கொலுசு இருந்தா தானே சீன் போடுவா. அதை நம்ம 2 பேரும் எடுத்துருவோம். என்னக்கா சொல்றியா, நம்ம 2 பேருமா? ஆமா செல்லம்மா, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. ராசாத்தி அக்கா, ஏற்கனவே வச்சிருந்த பணத்தை திருட்ட போய் நம்ம அசிங்கப்பட்டு இந்த வீட்டை விட்டு போன ஞாபகம் இல்லையா உங்களுக்கு? வேண்டாம்க்கா, திருட்டுலாம் சரி வராது. என் புருஷனுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். நீங்க வேணா திருட்டிட்டு எனக்கு ஒரு கொலுசு தந்துருங்கக்கா. நான் வரமாட்டேன். நான் திருடினா எதுக்கு உனக்கு பங்கு தரணும்? என்னக்கா இப்படி சொல்லிட்டியா? நீங்க தான் எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியும். எடுத்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட தான் இருக்கோன்னு எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரியலன்னா நான் சொல்லி கொடுத்துருவேன்ல. சரி, உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ஜூஸ் கூட ஒழுங்கா போட்டு குடிக்க முடியாது. நீங்க போடாட்டி என்ன, நான் தான் போட்டு தந்துருக்கேன், குடிங்கக்கா. சீ, இது யார் குடிப்பா? நானே இது தூர தான் ஊத்த போறேன். ராசாத்திக்கா, அப்படின்னு நீங்க கொலுசு திருட போறது இல்லையோ? நான் திருடல. ஏன்க்கா? அதான் நீயே காட்டி கொடுப்பேன்னு சொல்றியே, அப்புறம் நான் எதுக்கு அதை திருடணும்? என்ன நீ வச்சுட்டு அவன் நல்லா இருந்துட்டு போட்ட, நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன். ஏக்கா, எனக்கு தான்க்கா அது பார்க்க பார்க்க வயிற்றுச்சலா இருக்கும். அதான் உன்னைய கூப்பிட்டேன். நீ என்னவோ ரொம்ப நல்லவ மாதிரி என்னைய போய் எடுன்னு சொல்லியா? சரிக்கா, கோபப்படாதீங்க, நானும் வரேன். உங்களுக்கு ஒரு கொலுசு, எனக்கு ஒரு கொலுசு. எப்போ திருடலான்னு மட்டும் சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குவாங்கல்ல, அப்போ காலில் இருக்க கொலுசை போய் நம்ம எடுத்துட்டு வந்துருவோம். சரிக்கா. சரோஜா, சரோஜா, வா மீனா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆமா, சரோஜா எங்க? அவ உள்ளதா இருக்கா. மார்மவளே, எம்மாடி மார்மவளே, இங்க வாமா, யார் வந்திருக்காவன்னு பாரு. அவ வரட்டும். நான் எல்லாரையும் சேர்த்து கூப்பிடுறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? ஆமா, என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ல, அதான் அவங்க எல்லாருக்கும் பத்திரிக்கை தந்துட்டு போலான்னு வந்தேன். இவ்வளோ தைரியம் எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்திருப்பா. இவளுக்கு இந்த வீட்டுக்கு என்ன உரிமை இருக்கு? மைனி, இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? ஏக்கா, நீங்க இங்கதான் இருக்கீங்களோ? உங்க வீட்டுக்கு தான் அடுத்து போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வீட்டுக்கா? எதுக்கு? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்ல, அதான் உங்களுக்கு பத்திரிக்கை எடுத்துட்டு வரலாமேன்னு கேட்டேன். ஏக்கா, அவர் எங்க? எவரை கேக்கா? என் புருஷனை கேட்டேன். அப்போ எனக்கு யாரு? உங்களுக்கும் புருஷன் தான்க்கா. உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. ஏன்க்கா, நான் கரெக்டாக தானே சொன்னேன். எனக்கும் ஒரு புருஷன் தான், உங்களுக்கும் ஒரு புருஷன் தான். ஹை மீனுக்குட்டி, என்னது? ராசாத்தி மீனா வந்திருக்காங்க. எனக்கும் தெரியும். கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியா இருங்க. மைனி, இப்போ எதுக்கு இவங்க வந்திருக்கா? ராசாத்தி பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கா. நம்ம வீட்டு விசேஷத்துக்கு அவளை கூப்பிட்டோம்ல, அவ வீட்டு விசேஷத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வர மாட்டாளாங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, பத்திரிக்கை கொடுத்துட்டு கிளம்பிடுவா. ஹாய் சின்னக்கா, how are you? ஐ எம் ஃபைன். ஓகே ஓகே. இந்த செல்லம்மா இங்கேயும் அங்கேயும் சால்ரா போட்டுட்டு தான் தெரியா. இவளை மட்டும் எதுலையுமே நம்பவே கூடாது. சின்னக்காவா, சின்னக்கா. என்னைய பார்த்தா அக்கா அக்காம்பா, இப்போ அவளை பார்த்தா என்ன சின்னக்காவா? சரியான சால்ராகாரி. பார்த்துக்கிட்டே இவளை. ஏங்க, பத்திரிக்கை கொடுக்கணும், இங்க வாங்க. ஏன் புருஷனை எதுக்கு நீ கூட்டியா? இங்க பாருங்க, இவர் எனக்கும் புருஷன் தான். என் பிள்ளை கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு அவர் தான் கூட நிக்கணும். அதனால தான் அவரை கூப்பிடுறேன். ஏங்க, இங்க வாங்க. யோ, போனிரு, தொப்பி தொலைல இருக்காது. மீனா, நீயே கொடுத்துறமா. ஏங்க, மைனாக்கு நீங்க தானே அப்பா? ஆமாம்மா. அப்படின்னா வாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் பத்திரிக்கை கொடுக்கணும். இங்க மட்டும் இல்ல, இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு, என் கூட வாங்க. யோ, போய் போறியா மரண பாத்துக்கிடியே. ஏங்க, பத்திரிக்கை கொடுக்கணும், வாங்க. யோ, போனிரு, துளைச்சிருவேன். ஐயே, இது என்ன சரவலா இருக்கு? நம்ம வீட்டுக்குள்ள வந்து நின்னுட்டு சண்டை போட்டுட்டு கிடக்காளுவே. என்ன சொல்றதுனே புரியலையே. அவளுக்கு இவ புருஷன் தான், இவளுக்கு இவ புருஷன் தான். நித்தமும் வந்து அவரை கூப்பிட்டு இருக்கா இவ. பிள்ளை கல்யாணங்கிறதுனால கூப்பிடியான்னு ராசத்தி கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? ஏங்க, இந்த பக்கம் வாங்க. யோ, போக கூடாது. ஏங்க, இப்போ வருவீங்களா வரமாட்டீங்களா? போனா நான் யாருன்னு தெரியும்ல, உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். ஏங்க,